நாடகம் பல பல நடக்க காண்கின்றோம். ஆடுவோர் தேவரும் அரக்கரும் ஆன புராண கால பொய்களே அதிகம். ஆடையும் மணிகலன்களும் மினுங்கும் அரிய அரசர்களுடைய பெருமைகள் கூறும். சரித்திர கதைகளும் சரிக்குச் சரியே. அச்சிலே அடித்த பாத்திரங்களையும் அச்சிலே அடித்த சம்பவங்களையும் கண்டு கண்டு கவலை கொண்டோம். நேற்றைய செய்தியை நிதமும் பார்த்து சீற்றம் அடைந்த மிகச் சில பேர்கள் இன்றைய காலத்திறங்கி வந்தனர். இவர்களும் அதிசயமாக அந்த நாள் அறிந்தும் புதிய கால போக்குகள் உணரா கேலியும் பகுடியும் கிண்டலுமான போலிகள் படைத்து விகடம் புரிந்தனர். இன்றைய காலத்திற்கும் மனிதர்கள், இன்றைய காலத்தியங்கும் நோக்குகள், இன்றைய கால திழுப்புகள், எதிர்ப்புகள், இன்றைய கால திக்கட்டுகள் என்றிவை காணவோ மேடையில்லை. புதிய களங்கள், புதிய போர்கள், புதிய வெற்றிகள், இவைகளை புனையும் நாடகம் வேண்டி நம்மொழி கிடந்தது. கோடையை எழுதும் காலமும் குதிர்ந்தது. எழுதி எழுதி ஏட்டோடு கிடக்கும் நாடகங்களே பயிலும் தமிழில் கோடையோர் புதிய கொடி உயர்த்தியது. தாசிசியஸ் அதை தயாரித்தளித்தார். நுக்மான் அதனை நூல் செய்கின்றார். சைத்ரீகர் ஷவ்வின் கோடுகள், சிவலிங்கத்தின் சித்திரம் கிடைத்தன. இவர்களுக்கு எனது நன்றிகள் இயல்க. நாடகம் புதியதோர் நடையில் ஓடுக. இனி இக்கோடை ஓடுமே. குற்றங்கள் என்றார் இங்கிதம் என்றார் உனக்கும் இல்லை. சரித்திரம் என்றார் கலாச்சாரங்கள் என்றார் சிறு பிள்ளை போல் என்னிடம்